அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு புள்ள ஹிஜாப் போட்டு ஏற்கனவே பெரியார் அவர்களே தாறுமாறாக பேசும். என்ன அதனுடைய உடல் அமைப்பை பற்றி, அதனுடைய குரலை பற்றியோ, அந்த நிறத்தை பற்றியோ நம்ம வந்து கேலி பண்ணலை. சில பேர் சமூக வலைதளங்களில் கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை கேலி பண்ணல. என்ன கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அதை வந்து எந்த கேலியும் பண்ணல, கிண்டலும் பண்ணல. ஆனால் புரிதல் இல்லாமல் அவங்க அண்ணன் மாதிரியே கையை தட்டிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு அது பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, அது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அப்துல் சமதனுடைய சர்வீஸு கூட இந்த பெண்ணுடைய வயசு இருக்காது. ஏன்னா சீமானுடைய வளர்ப்பு அப்படி. அப்போ நாகரிகமில்லாத பேச்சுகளை தான் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு தெரியுதுங்க. ஆகையால் இந்த பெண்ணுடைய பேச்சு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி, தவறான முறையில் கேள்வி வைக்கிறாங்கல்ல, இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். என்ன அந்த பொம்பளை போல கேள்வி வைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்க கட்சியில, உங்க இஸ்லாமிய கட்சியில பயணிக்கக்கூடிய சிறந்த பொது பணி செஞ்ச ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியில இருந்து சீட்டு வாங்கி கொடுத்து அவங்கள தேர்தலில் சந்திக்க விட்டு அவங்கள வெற்றி பெற விட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பி மக்கள் நல பணி செய்ய வச்சீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த தலைவர். நீங்க அப்படி செய்யலையே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களை நம்புது, இஸ்லாமிய சமுதாயம் உங்களை நம்புது, உங்க கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் உங்களை நம்புறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றுவதை மிகப்பெரிய பாவம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது குர்ஆன். சரியா, மார்க்கம் வந்து யாரையும் நம்பாது, நம்ம தான் மார்க்கத்தை நம்பணும். அதே அந்த பிள்ளைக்கு தெரியல. ஒன்று. செகண்ட் என்னன்னா, இஸ்லாமிய சமுதாயம் நம்புது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம்ல. உங்களை தான் இஸ்லாமிய சமுதாயம் உங்களை நம்பலை. ஒரு 10 பேர் நம்பினாப்புல உங்களை நம்பினது ஆயிராது. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். இன்னொன்று என்னென்னா, இவங்க என்ன சொல்ல வர்றான்னா, காலத்துக்கு இவங்க தான் வந்து தலைவர்களாக இருக்கிறாங்க, இவங்க தான் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, இவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் வேற ஆளுகளை நிப்பாட்டலாம் தானேங்கிறது கேட்குது. ஏன் காலம் பூரா சீமானே முன்னிறுத்துறிய? சீமான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கணுமா? நீங்கள் ஐடியா பண்ணி ஒரு தலைவர்னு போட்டுறக்கூடாது, சேதாரம்னு போட்டுறக்கூடாது, கேள்வி வந்துடும் சொல்லிட்டு பொது ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுறது. நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக போட்டு வச்சிருக்கீங்க, காலம்புறம் வருதே ஒருங்கிணைப்பாளராக இருக்கணுமா? வேற யாரும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடாதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னா, ஏன் எனக்கு பதில் சொல்லுவீங்கன்னா, மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, யாரும் சர்ச்சையை படுத்தலை, யாரும் கேள்வி ஏற்படுத்தலை, அதனால இருக்காரு. அவர் தான் பேச்சு அதிகமாக பேசுறாரு, அவர் தான் முன்னிலைப்படுத்துறாரு, அவர் தான் ஒருங்கிணைக்கிறாரு. அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது, பேச்சாற்றல் அவர்கிட்ட தான் இருக்குது. அதே ஒன்று கட்டுக்கோப்பாக நிறுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி தான் சரியா. அந்த மாதிரி இந்த தலைவர்கள்ட்ட இருக்குது. அவருக்கு அடுத்து அப்துல் சமதை காட்டியிருக்காருல. அப்துல் சமதுக்கு அப்புறம் ஷாஜா கனி வருவார், போய் ஜாகிர் வருவார். அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிடுவோம், இல்லைன்ட்டு கிடையாது. இந்த இடத்தை நிரப்புவதற்கு வேற ஆள் இருக்கிறாங்க. ஏகமனதாக நாங்கள் யாரை முடிவெடுத்து ஏகமனதாக நாங்கள் அனுப்புகிறோமோ அவங்க தான் போவாங்க. அப்போ இதுதான் இதற்கு உண்டான பதில். உங்களுக்கு கேட்டதுக்கு எதிர் கேள்வி இதுதான். அடுத்து என்னன்னா, இந்த திமுக அதிமுகவோட போய் சேர்ந்துக்கிட்டு கொள்கை தலைவராக அண்ணாவையும் பெரியாரையும் கருணாநிதியையும் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய கட்சிகளுடைய கொள்கை என்ன? உங்கள் கோட்பாடு என்ன? நபி வழி வந்த நீங்கள், ஓரிரை கொள்கை உடைய நீங்கள், இறை மறுப்பு கொள்கை உடைய அந்த பெரியாரோட எப்படி ஒத்து போக முடியும்? எப்படி ஒத்து போக முடியும்? நீங்க மூமின், அவன் முனாஃபிக். மூமினும் முனாஃபிக் சேர்ந்து எப்படி ஒன்றாக பயணிக்க முடியும்? ஆனா நான் இவங்களோட தான் போக போறேன், இவங்களோட பயணிச்சு இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை செய்ய போறேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நம்ம எப்படி நம்புறது? இதை யார் பேசுறா பத்தியா? இந்த புள்ள பேசுது. நீங்க மூமின்னு, அவங்க முனாஃபிக்கு. ஆமா, நான் ரபிக்கு, நீ தௌபிக்கு. ஆளப்பாரு, இது எப்படி சேர்ந்து பயணிக்க முடியும் முனாஃபிக்குடன் கேட்குது. யாரு முனாஃபிக்கு? முதல்ல நீங்க யாரை இந்த எப்ப இறை கொள்கையை கொண்டாந்து இதுல சேர்க்குறீங்க? நீங்க இறை கொள்கையில உறுதியா இருக்கீங்களா? ஏமா, ஒரு மேடையில் நீங்க பேசுனீங்களா, யாவும் இருக்கா? இப்ப பிரச்சாரத்துல என்ன பேசுறாங்க? உங்களுடைய உயிர் யாரு தெரியுமா? இவங்களுடைய உயிருக்கு மேல யாரு தெரியுமா? உயிருக்கு நிகரா யாரை கருதுறா தெரியுமா? யாரை கருதுறாருன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வீடியோல, நீங்க பாருங்க. நன்றி. தமிழ்தாய் வாழ்க, என்னுயிர் தலைவர், என்றும் என்னுயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்க. இது மாறாது. நன்றி. ஆனா மார்க்க என்ன சொல்லுது தெரியுமா? அந்நபியு அவுலாதில் மூமினீன மின் அன்ஃபுசிஹிம். இந்த நபி உங்களது உயிரை விட மேலானவர். நீங்க யாரை நேசிக்கணும்? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நேசிக்கணும். மார்க்கத்தை இங்க பேசுறீங்களே, இப்ப நீங்க யாரை நேசிக்கிறீங்க? உயிருங்கிற இடத்துல யாரை கொண்டு வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க பேசலாமா மார்க்கம்? அதுக்கப்புறம் தான் என்ன வாதம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அவங்கள கொண்டே ஏன் வந்து நீங்க வந்து ஸ்டாலினுக்கு பின்னாடி நிக்கிறிய, ஏன் வந்து அதிமுக பின்னாடி நிற்கிறீங்க? இப்போ நிற்கல, எல்லாரும் ஒரு ஏகமானதான் எங்கிட்ட தான் வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும், இப்போ 5 சீட்டு கொடுத்துருந்தா திமுக கிட்ட 5 சீட்டு கேட்டாங்க, 5 சீட்டு கொடுத்துருந்தா திமுக மேலே வருத்தம் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா தலைவர்களும், எல்லா கட்சி தலைவர்களும் என்னன்னா, ஏகமானதாக பல்ஸை பார்த்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களை மாதிரி தவறான முடிவெடுக்காம அறிவுபூர்வமாக முடிவெடுத்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். இதுதான் வந்து சமுதாய நன்மை, சமுதாய துரோகம் கிடையாது, சமுதாய தியாகம்.
இத்தனை சீட்டு கொடுத்தா தான் கொடுப்பேன், இல்லைன்னா வேல்முருகன் மாதிரி வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு வெளியே போனாங்களா? எத்தனை சீட்டு கேட்டாங்க? 5 சீட்டு கேட்டாங்க. 5 சீட்டு கொடுத்துருந்தா நான் ஏற்கனவே மேலே சொன்ன நபர்களை தான் எக்ஸ்ட்ரா நிறுத்திருப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம்? இது எப்படி முனாஃபிக் தன்மையாகும்? முனாஃபிக் தன்மையா இருக்காது. உங்க சீமான் முப்பாட்டை முருகன் சொன்னாரே, முருகனை பத்தி தப்பா பேசினாரே, இப்ப முருகன் சொல்றாரே, இதே முனாஃபிக். இந்த முனாஃபிக்கோடைய நீங்க இருக்கிறீங்க. சீமானிடம் இருந்து ஈமானை இழக்கக்கூடிய நீங்கள், அப்ப நீங்க இப்படி சொல்லும் போது அப்ப நாங்க சொல்லுவோம்ல, இழக்கக்கூடிய நீங்கள் என்ன, உங்களை வந்து தாய் மதம் திருங்க, சீனிலிருந்து கருப்பட்டிக்கு வந்துருங்கிறாரு என்ன, இது அது வந்து அரேபிய மதம்ங்கிறாரு. உலகத்துக்கெல்லாம் ஒரே இறைவன் ஒரே கொள்கை உள்ள மார்க்கத்துல இருந்துகிட்டு சீமான் தான் இஸ்லாத்தை ஏற்கலையே, அப்ப இவர் யாரு? மார்க்கத்தை வந்து அவர் ஏற்கலையே, அப்ப இவர் யாரு? மார்க்கத்தை ஏற்காதால் இஸ்லாத்தை ஒரு மீட்டிங்ல அவரே தெளிவா சொல்றாரு, நான் வந்து மதத்தை எதிர்ப்பவன்னு சொல்றாரு. தமிழம்ங்கிற ஒரு மதத்தை உண்டு பண்றேன்னு உண்டு பண்ணியிருக்கிறாரு. சவால் வேற விட்டுருக்காரு. ஒரே மறை உலகத்துல திருக்குறள் தான் சொல்றாரு. குரானு பைபிள்லாம் வந்து இதுக்கு நிகரா இல்லைன்னா நான் இதை தூக்கி போட்டு கொளுத்துறேனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க இருந்துக்கிட்டு எனக்கு வேதம் திருவள்ளுவர் வச்சிருக்க திருக்குறள் தான் தமிழுங்கிற ஒரு மதம், இன்னும் 10 வருஷத்துல எல்லாரும் என் கட்சியில தான் இருப்பாங்கிறாரு. இப்படி பப்ளிக்கா பிரகடனம் பண்றா, இவரோட எப்படி நீங்க பயணிப்பிய? இது ஓரிரை கொள்கைக்கு நெருக்கமா உள்ளதா? இப்படி முடிவு எடுக்கவே கூடாது. நம்ம எதிர்க்க பிஜேபியோட பயணிக்க முடியாது. ஏன்? நம்மளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவனோட தான் நம்ம அந்த கட்சியில தான் வேலூர் பிலிசா பயணிக்கிறான்ல, அதுதான் பயணிக்க கூடாதே தவிர நாம் தமிழர்களையும் பயணிக்கலாம், அதிமுகலையும் பயணிக்கலாம், இப்ப அதிமுக பயணிக்க முடியாது. ஏன்? ஜெயலலிதா இருந்த அதிமுக பயணிக்கலாம். ஏன்னா நம்ம அதாவது துரோகி எதிரி, பகிரமா ஒருத்தன் எதிரியா இருக்கேன், அதுக்கு துரோகியா ஒருத்தர் இருந்தாலும் அங்க போய் சேர்ந்தா நம்ம எப்படி அவங்க கூட நம்ம பயணிக்க முடியும்? அப்ப இந்த விஷயத்த கூட தெளிவா விளங்காம, அதுவும் நீங்க பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் பேசிக்கொண்டு இந்த மாதிரி பேசுவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு தக்க பதிலடி. உங்களுடைய ஆதரவால் எங்களுடைய சேனல் இயங்கிட்டு இருக்கு. எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுடைய பங்களிப்பு வரவேற்கப்படுகிறது. ஜிபே நம்பரை கீழே போட்டிருக்கோம். உங்களாலான பங்களிப்பை எங்களுக்கு செய்யுங்கள். இந்த சேனல் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு பல உதவிகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். நீங்களும் வாரி வழங்கியிருக்கீங்க. இந்த சேனல் தொடர்ந்து இயங்குவதற்கு உங்களான சப்போர்ட்டுகளை விரும்பினால் செய்யுங்கள். நன்றி.